கொழும்பில் கல்யாண வீடுகளுக்கு போனால் நடக்கிற விஷயத்தை பற்றி தான் கொஞ்சம் சொல்ல நினச்சேன். ஏன்னா கொழும்பில் தான் நாங்கள் இருக்கிறோம், அதனால் கொழும்பில் உள்ள விஷயத்தை தான் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்யாண வீடு உண்டு. என்ன சொன்னால் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முதல்ல ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் உங்களுக்கு தெரியும், இஷா முடிஞ்சோடனே மாப்பிள்ளை வந்துடுவார். அதுக்கிடையில் பொண்ணூட்டு ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பொண்ணூட்டில் கூடியவங்களுக்கு சாப்பாடு வச்சுருவாங்க. ஒரு 8:30 மணி ஆப்பில் சாப்பாடு வச்சுருவாங்க. மாப்பிள்ளை ஒரு 9 மணிக்கு வந்தாலும் பிரச்சனை, வந்தோடனே மாப்பிள்ளை வீட்டு ஆட்களுக்கும் சாப்பாடு வச்சுட்டு ஒரு எப்படியோ 9:10 மணி ஆப்பில் எல்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா அவங்க பார்த்து நிற்க மாட்டாங்க. அவங்களோட பெண்ணூட்டு ஆட்களுக்கு அவங்க வந்தவங்களுக்கு சாப்பாடு வச்சு டேபிள் நிறைய சாப்பாடு வச்சுட்டு அனுப்பிடுவாங்க. இப்போ நடக்கிற பெரிய கொடுமை தான், எங்கே சாப்பாடு வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு வைக்கிறதுக்கு 10 மணி ஆகும். சாப்பாடு ஆர்டர் கொடுக்குறவர் தான் வந்து சொல்லுவார், நீ சீதை அங்கே சாப்பாடு வைங்க, இங்கே சாப்பாடு வைங்க, டேபிள் ஃபில்லாடி டக்குன்னு சாப்பாடு வைங்கன்னுவாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ சாப்பாடு செய்யக்கூடிய கேட்டரிங் ஆட்கள் அப்படிலாம் இந்த ஹோல் உள்ளவங்க என்னத்தை சொல்கிறாங்களோ அதை தான் கேட்குறது. சல்லியம் கொடுத்துட்டு அவங்க சொல்கிறது தான் கேட்குறது. கொஞ்சம் இந்த சிஸ்டம் மாறணும். யார் சார் ஒருத்தர் முன்னுக்கு வந்து அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். கொண்டோ கார்டில் போடணும், 9 மணி ஆப்பில் நாங்கள் சாப்பாடு வச்சுருவோம், தயவுசெய்து எல்லோரும் வந்துருங்க நேரத்தோடன்னு சொல்லி. கல்யாணம் வீட்டு ஆள் கழிக்கிறாங்களே, பெண் வீட்டோ இல்லாட்டி மாப்பிள்ளை வீட்டோ, அவங்க தொடர்ந்து நைட் அடித்து இருக்கிறது பிரச்சனை இல்லை. அதே அவங்க வீட்டு கல்யாணமே, அவங்க தூங்குறது 2 மணிக்கு தூங்கினாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் வரக்கூடிய மக்கள் அவங்க நேரத்தோடு வந்துட்டு நேரத்தோட சாப்பாடு அடித்து நேரத்தோட வீடுகளுக்கு போகணும். அதனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனம் செலுத்தி சார் இந்த சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றுங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, வரணும், திரும்ப வாகனத்தில் போகணும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இப்போ வீட்டுக்கு போய் சேர்றது ராவு 11:30 மணி அந்த மாதிரி டைம் ஆகுது. இனி அந்த கொஞ்சம் காலத்தில் வச்சு கொஞ்சம் ஜார்சர் ஒருத்தர் இதை சேஞ்ச் பண்ணுங்க. சாப்பாடு ஓட ஒன்று கொடுக்க போல செல்லுங்க. டேபிள் ஃபில்லாக சாப்பாடு வைக்கிற சிஸ்டத்துக்கு வர செல்லுங்க. இல்லாட்டி அவங்க எல்லோரும் உட்கார்ந்ததுக்கு பின்னால் 9:45 10 மணி ஆப்பில் தான் சாப்பாடு வைக்கிறது. நீ மருந்து குடிக்கக்கூடிய வைப்பாங்க, வயசாளிகள் வைப்பாங்க, நேரத்தோடு தின்ட்டு போகக்கூடிய வைப்பாங்க. நான் சொன்ன மாதிரி கல்யாண வீட்டில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க எத்தனை மணி ஆகினாலும் அன்றைக்கி அவங்களோட வீடு கல்யாணமே. மற்றவங்க விசிட்டர்ஸ் வெடினுக்கு வரக்கூடியவங்க இருக்கிறாங்களே, அவங்க நேரங்காலத்தோடு போகணும். கொஞ்சம் அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனம் செலுத்தி யார் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி காட்டிலே போடுங்க, 9 மணி அவ்வளோ சாப்பாடு வைப்போம்னு சொன்னால் அப்போ எல்லோரும் டைமுக்கு வருவாங்க. கடைசியாக போன கல்யாணத்துக்கு 10 மணி ஆகுது, 9:45 10 மணி ஆக போலேயும் டேபிளுக்கு ஆட்கள் சரியாக வந்து இல்லை. ஏன்னா 10 மணி போகிறது தானே ஆட்கள் வராங்க. அந்த நைட் பஜார் நைட் கூத்து மாதிரி ஆகிட்டேங்க சமுதாயத்தில். இப்போ மற்ற இடங்களையும் அப்படியே தான் இருக்குமோ தெரியாது. ஆனாலும் கொழும்பில் இதுதான் சிச்சுவேஷன். கொஞ்சம் இந்த சிச்சுவேஷன் மாற்றினா நல்ல மிலாத்துக்கும் எல்லோரும் நேரங்காலத்து வீடுகளில் போய்